ஹாய் மக்களே, சலங்கை ஒலி சீரியல் ஏப்ரல் 9, 2026 முன்னோட்டம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இப்போது சலங்கை ஒலி சீரியலுக்குள்ளே போகலாம். சலங்கை ஒலி சீரியலில் பூமியா போகிறா ககன் சாரதா கூட. சாரதா நான் பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வரேன், நீங்கள் முன்னாடி போங்கன்னு சொல்லி பூமியை அனுப்பி வைக்கிற ககன் கூட. ககன் இவளுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. எப்படி நான் டான்ஸ் ஆட போகிறா, ஒரு பதட்டம் அதெல்லாம் இருக்குது மனசில். உடனே ககன் கையை பிடிக்கிறா. ககன் நீ என் பொண்டாட்டி கிடையாது, எங்கள் அம்மா கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு அந்த ஒரு காரணத்துக்காக நான் கூப்பிட்டு வரேன், நீ அட்வான்டேஜ் எடுத்துக்காதுன்னு சொல்லி கையை உதறி விடுறாரு. இல்லை, நான் எதுக்கு கையை பிடிச்சேன்னா பதட்டத்தினால பிடிச்சிருக்கா அவள். ஆனால் அவள் தப்பாக நினச்சிக்கிட்டு நீ எதுக்காகவும் கையை பிடிக்க தேவையில்லை, நீ எதுவும் சொல்ல வேணாம், நீ திரும்பி ஒரு நாடகத்தை போடாத அப்படின்னு சொல்லி பூமியை திரும்பியும் கையை பிடிச்சி உதறிட்டு உள்ளே போகிறாங்க. இவ அங்கே நாட்டிய நிவேதனத்துக்காக பூமி ரெடி ஆயிடுறாங்க. பூமி ரெடி ஆகிட்டு சாரதா கூட பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நீ என் பொண்ணு மாதிரிமா, நீ என் பொண்ணு மாதிரி தான் நான் நினைக்கிறேன், நீ என்றைக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ககன் அந்த நாத்திய நிவேதனாக்கு ரூம் கேட்கறதுக்கு போகிறாரு. இவங்க ஒரு ரூம் தான் இருக்குதுன்னு சொல்லி சாவி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வராரு. உடனே இதெல்லாம் பார்த்துட்டு மதுரான் சித்தி பூமி வந்துட்டாமா அப்படின்னு சொல்லி அபூர்வட்ட சொல்கிறாங்க. அபூர்வா அவங்க அடியாளெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கா, பூமியை கொல்ல ரெடியாக ஆள்லாம் செட் பண்ணி வச்சுருக்கா ரெடியாக. அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி நான் சொல்லும்போது பூமியை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்கிறா. இவன் நினச்சிக்கிறா பூமியை அவங்க அம்மா மாதிரியே கொன்னுடணும், அவளை வளர விடக்கூடாது, அவங்க அம்மாட்டே இவ போய் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு உள்ளே போகிறா. இவங்க ககனும் சாரதாவும் இவர் ரெடி ஆகிட்டு இருக்க ஆனதும் வாமா வெளில போயிட்டு வரலான்னு பூமியை அங்கேயே விட்டுட்டு அந்த ரூமில் விட்டு வெளில போகிறாங்க. இவளும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கா. காணும்னு சொல்லவும் இவளும் நடந்து போகிறா. காலில் சலங்கையை கட்டலை, மற்றபடி எல்லாமே ரெடி ஆகிட்டா பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸில். காலில் சலங்கையை கட்டிட்டு போகிறா. போகும்போதே அவங்க அப்பாவை பார்த்துட்றா, சரச்சந்திரா பார்த்துட்டு அப்பா அப்படின்னு கூப்பிட்றா. நீ இங்கே வந்த, நீ என் பொண்ணே இல்லை, நீ செத்துட்டேன்னு தலைமூழிக்கிட்டேன், நீ எதுக்காக இங்கே டான்ஸ் ஆடுறதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் என்னதான் நீங்கள் பொண்ணே இல்லைன்னு சொன்னாலும் நான் உங்கள் பொண்ணு தான், அது உங்களால் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைப்பா, நான் அம்மாவோட பேரை காப்பாற்றணும், அவங்க அம்மாவோட பொண்ணு தான் நான் நிரூபிக்கணும்னு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நீ போறியா இல்லையா, இல்லைன்னா என் கோவத்துக்கு தான் நீ ஆளாகுவ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவள் போக மாட்டேன், நான் டான்ஸ் அம்மாக்காக நான் ஆடிட்டு தான் போவேன், நான் அம்மாவுக்காக தான் ஆட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இவர் கடகடன் தரதரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு ரூம்குள்ளே பூட்டிடுறாரு. பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. உடனே ககனும் பூமியை தேடுறாங்க. ககனும் சாரதாவும் பூமியை தேடிட்டு இருக்காங்க. எங்கே போனா இவளை காணும்னு சொல்லி வெளியிலலாம் தேடுறாங்க, வெளியிலும் காணும். அவர் இருந்த ரூமில் தேடுறாங்க, அங்கேயும் காணும். போய் மேடைக்கு போயிருக்காளான்னு மேடைக்கு போய் பார்க்குறாங்க, அங்கேயும் அந்த இடத்துலையும் அவள் இல்லை. கோயில் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கோம். ககன் பூமின்னு கத்திட்டு வர்றது பூமி காதில் விழுந்துருது. மாமான்னு கத்துறா. இவ காப்பாத்துங்கன்னு கத்துறா. இது காதில் விழுந்துருது ககன் காதில். உடனே இவ பூமி சத்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் எல்லா ரூம்லேயும் போய் பார்க்குறாரு. அங்கே பூமி இல்லை, இருந்தாலும் ஒரு 1-2 ரூம் தள்ளி போய் பார்க்குறாரு. அங்கே பூமியோட சத்தம் கேட்குது. கதவை உடச்சிட்டு பூமியை கூப்பிட்டு வராரு. இங்கே நட்சத்திரா அந்த யாகத்தில் உட்காந்து பூஜை பண்ணுறதுக்காக ரெடி ஆகிறா டான்ஸ் ஆடுறதுக்கு. தலையில் தீச்சட்டி வச்சு, கையில் 2 தீச்சட்டி மாதிரி வச்சு, விளக்க கையில் வச்சு டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடணும். அப்போ தான் டான்ஸ் ஆடணும். அதை இவளுக்கு பிடிக்கவே இல்லை, நட்சத்திராவுக்கு பிடிக்காம தான் ஆட வரா, அவளுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலும் அபூர்வா வற்புறுத்தி அப்போ தான் உங்கள் அப்பா மனசில் இடம் பிடிக்க முடியும், சொத்தும் கிடைக்கும்னு அவளுக்கிட்ட ஆசை வார்த்தை காட்டி நட்சத்திரா ஆட வைக்கிறாங்க. அவளும் ஆடுறா. அப்போதைக்கு கையிலேருந்து அந்த தீச்சட்டி விழுந்துருது. பூமி போய் பிடிச்சிட்றா. பூமி அப்போ தான் போகிறா. பூமி போய் தலையிலேருந்து விழுந்துற அந்த தீச்சட்டியை கையில் பிடிச்சிட்றா, கீழே விழாமல். அந்த கோயிலில் என்ன ஒரு அதிசயம்னா, அப்போது அந்த கோயிலில் அது மாதிரி பூமி அம்மா சோபாச்சந்திரா ஆடி ஒளிமயமாக சிவபெருமான் தெரிவார் வானத்தில்.
அது மாதிரி நடந்திருக்கு ஏற்கனவே. இது பூமியால தான் ஆட முடியும். ஆனால் வந்து இவர் தான் செத்து போயிடுறான்னு சொல்லிடுறாங்கல்ல பூமியை. அதனால் வந்து நக்ஷத்ரா வந்து ஆட வைக்கிறதுனால இது மாதிரி அந்த ஊரோட வழக்கம் என்னென்னா, அந்த கீழே அந்த தீச்சட்டி விழாமல் ஆடினா தான் அந்த ஊர் நல்லாயிருக்கும், அந்த ஊரோட மக்கள் நல்லா இருப்பாங்கன்றது ஐதீகம். அது மாதிரி விழவும் எல்லாரும் வந்து திட்டுறாங்க நக்ஷத்ராவை, வந்து பூமி வந்து ஆடணும் அப்படின்ற மாதிரி கோஷம் போடுறாங்க. சரச்சந்திரா வந்து செத்து போயிட்டாங்க உங்கள் பொண்ணுன்னு சொன்னீங்க, தான் இருக்காங்களே, இப்போ பெத்த பொண்ணையே செத்து போயிட்டேன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சரச்சந்திராட்ட கேட்குறாங்க. இவரும் வந்து என் பொண்ணு வந்து இதோட எல்லாம் செத்து போயிட்டான்னு திரும்பி சொல்லிட்டு இருக்காரு. ஏமா இப்படி சொல்றாரு உங்க அப்பா அப்படின்னு வந்து பூமியிட்ட கேட்கவும், எங்க அப்பாவுக்கு பிடிக்காத ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க, அதனால வந்து எங்க அப்பா இது மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும், என்னதான் இருந்தாலும் உங்க பொண்ணு, நீங்க பெத்த பொண்ணு, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, பெரிய மனுஷனா இருந்தா மன்னிக்க கத்துக்கணும், அதனால அப்படின்னு சொல்லவும் பூமி ஆடக்கூடாதுன்ற மாதிரி அவரும் பேசுறாரு. அங்க உள்ள மக்கள்லாம் பூமி தான் ஆடணும்னு சொல்றாங்க. அந்த இடத்த வந்து சரச்சந்திரா போயிடுறாரு. ஆனா அபூர்வாவும் நக்ஷத்ராவும் அங்கே தான் இருக்காங்க. பூமி ஆடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும்போது காலில் வந்து அந்த கட்டியிருந்த அந்த சலங்கை இல்லை, சலங்கை வந்து அந்த ரூமில் அடைச்சி வச்சிருந்த ரூம்லேயே இருக்குது. உடனே இதை சாரதாட்ட கண்ணாலே சொல்லும் போது ககனை போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். ககன் எடுத்துகிட்டு வரான். நீயே கட்டி விடுன்னு சாரதா சொல்கிறாங்க ககனை. ககனும் காலில் மேலே வெயி, மண்டி போட்டு காலை மேலே வெயின்னு சொல்லி கட்டி விடுறாரு. நீ உன் மேலே எனக்கு எவ்வளவோ கோவம் இருந்தாலும் இது உங்கள் அம்மாவுக்காக நீ ஆடுற, நீ வந்து உங்கள் அம்மாவை ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடு மனசில் நினச்சி சொல்லி பூமிகிட்ட சொல்கிறாரு. இவளும் டான்ஸ் ஆரம்பிக்கிறா. அங்கே அபூர்வா வந்து ஆள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கா அவளை கொல்றதுக்காக, அவள் இந்த டான்ஸ் ஆட விடாமல் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு ஒரு ஆள் வந்து அவள் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆடிட்டுருக்கும் போதே 2 கிளாஸ் பாட்டிலை போட்டு உடச்சிட்றாங்க. உடனே உடைக்கவும் ககன் நிறுத்த சொல்கிறாரு. இதுமாதிரி நிறுத்தக்கூடாது, ஸ்டார்ட் பண்ணிட்டா நிறுத்தக்கூடாது, என்ன தான் ஆனாலும் அந்த கடவுள் வந்து சோதிக்கிறாரு, அதனால் சோதனையும் தாண்டி தான் ஆடி அவங்க வந்து அந்த கடவுளை வந்து ஒளிமயமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களும் அந்த கிளாஸ் பாட்டிலில் மேலேயே ஏறி ஆடி கால்லாம் ரொம்ப ரத்தம் வழியுது, இருந்தாலும் அவங்க கடவுளை நினச்சி டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. ஒருத்தன் வந்து கிளாஸ் கண்ணாடி வலையில் எரிஞ்சு அவள் டான்ஸ் ஆட விட முடியாமல் காலை புண்ணாக்கிறதுக்காக எவ்வளவோ சதிவேரெல்லாம் பண்ண சொல்கிறா அபூர்வா தான் அதை பண்ணுறான்னு ககன் கண்டுபிடிச்சி அபூர்வா கண்ணை காட்டும் போதெல்லாம் ஒவ்வொரு ஆளாக கண்ணை காட்டும் போதெல்லாம் அவங்கள தடுத்து அவர் உயிரையும் துச்சமாக நினச்சி அவங்க பாட்டில் அப்புறம் வந்து ஒரு ஆணி மாதிரி போட்டு அவள் ஆடா விடாமல் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அவளும் எவ்வளவோ ஸ்டேஜெல்லாம் தாண்டி ஆடுறா. ககன் வந்து அந்த ஆளுங்கள்லாம் பார்த்து ஒவ்வொருத்தவனாக அடித்து அவங்கள போட விடாத மாதிரி அந்த சதி பண்ணாத அந்த கிளாஸ் பாட்டிலில் அந்த இதெல்லாம் போட விடாத மாதிரி பண்ணுறாங்க. ஒரு நாசரம் வாசிக்கிறவர் வித்வான் மாதிரி ஒருத்தவர் இருக்கான். அவனும் வந்து ரவுடி தான். அவனும் வந்து பூமி டான்ஸ் ஆடக்கூடாதுன்ற மாதிரி அபூர்வ ஆள் தான். அவனும் வந்து நெருப்பை தள்ளி விட்டுறான். நெருப்பு மேலே போய் தான் வந்து சாமி மேலே அந்த தீச்சட்டியை வந்து அந்த யாகத்தில் போடணும். சாமி கிட்ட இருக்கிற யாகத்தில் அந்த தீச்சட்டியை போடணும். அப்போ மேலே ஏறி போக முடியாத அளவுக்கு தீ பரவிடுது. ககன் தான் ஒரு ஏணி மாதிரி ஒரு வழி மாதிரி அவர் படுத்துடுறாரு அந்த இடத்துல. அவன் ககன் மேலே ஏறி போய் அந்த தீச்சட்டியை போட்டு சாமி கும்பிடுறா. அப்போ வந்து கடவுள் ரொம்ப சந்தோஷமாகி வானத்தில் ஒளிமயமாக தெரிகிறாரு. அதை பார்த்து ககன் பூமியெலாம் பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இது சோபா சந்திராவால் மட்டும்தான் இதை முடியும்னு நினச்சிட்டு இருந்த ஊர் மக்கள் இப்போ பூமி அவங்க பொண்ணாக சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கடவுளை பார்த்து வேண்டிக்கிறாங்க. இதை ககனும் சாரதாவும் பார்த்து ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. இதை மருதான சித்தி வந்து அபூர்வட்டை கூப்பிட்டு காமிக்கும் போது சும்மார சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்தது செர்ரி வந்து உட்காந்துருக்காரு. மீரா வந்து சாப்பிட்றியாடா ஏதாச்சுன்னு கேட்கும்போது, இப்போ எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லவும், ஜூஸ் போட்டு தரேன், தர்பூசணி ஜூஸ் போட்டு தரேன்டா, அதாச்சும் குடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிச்சனில் போய் ஜூஸ் போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நட்சத்திரா வந்து செர்ரியை பழி வாங்கிறதுக்காக, நான் போட்டு தரத்தை நீங்கள் போங்க, நான் போட்டு தரேன் ஜூஸ் நீங்கள் போங்கன்னு சொல்லி இவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும். அவன் வந்து அவனை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அவனை வந்து கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, அவன் தாலி கட்டினதே ஏன் தாலி கட்டணும்னு அவன் வெறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அந்த சில்லி பவுடர் எடுத்து சகப்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அதை எடுத்து அந்த ஜூஸில் கடந்து அவன்கிட்ட கொடுத்துருவா.
கொடுக்கவும் அவனும் வந்து எனக்கு கொடு கொஞ்சம் அப்படின்னு கேட்குற மாதிரி செரிகிட்ட கேட்குறா நட்சத்திரா. இது எங்கள் அம்மா போட்டு கொடுத்து அனுப்பியிருக்கிறது, நான் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி கட கட கடன்னு குடிச்சிட்றான் எடுத்து. உடனே குடித்ததும் அவனுக்கு உடம்பெல்லாம் உள்ளுக்க அப்படியே எரியுது, வயிறுலாம் எரியுது. ஐயோ தண்ணி எடுத்து குடிக்கிறான். எடுத்து குடிச்சிட்டு ஏன் இப்படி பண்ண நட்சத்திரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ எனக்கு தாலி கட்டினல்ல எங்கள் மாமா ககன் மாமாவை விட்டு நீ என்னை பிரிச்சுட்ட. என்னைக்கு வந்து என் பர்மிஷன் இல்லாமல் நீ என் தாலி கட்டினியோ உன்மேல் வாழ்க்கையே நரகமாக தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீ எதை சாப்பிட்டாலும் இவ ஏதாவது கலந்துருப்பாளா இதை கலந்துப்பாளா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அடுத்தது பூமி வந்து ககன் வீட்டில் காலைல எழுந்துச்சி குளித்து முடித்து பக்தியாக சாமி கும்பிட்டுருக்கா. துளசி செடி சுற்றி வந்து அதை பார்த்துட்டு ககன் வந்து நீ வந்து என்ன பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இந்த வீட்டில் இருக்க, தாலி கட்டிட்டேன்னு சொல்லி நீ வந்து நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி தண்ணி ஒரு பெரிய பக்கெட் வாளி எடுத்து மேலே மாடியிலேருந்து கீழே ஊற்றி விட்டுறான் அவன் மேலே. வந்து யார் ஊற்றுனதுன்னு பார்த்தா ஆளக்கானவ போய் படுத்துடுறான் பெட்லேயே ஊற்றாத மாதிரி. உடனே இவ போய் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும் போது நீ வந்து என்னை நடிக்கிற, நீ நடிக்கும் போது நான் ஏன் ஊற்ற கிடாது உன் மேலே அப்படின்னு சொல்லி வேணும்னே அவள்கிட்ட சண்டை போடுறான். சாரதா வந்து அந்த ரத்னம்கிட்ட கேட்குறா, நீ எங்கள் வீட்டில் வேலை விட்டு போய் என்னென்னலாம் எங்கள் வீட்டில் சாபம் விட்டுட்டு போனேன், எங்கள் வீட்டுக்கு வேலை விட்டு போகிறேன்னு சொல்லி எப்படி இந்த மூஞ்சை வச்சுட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லும் போது என்னை பூர்ணிமா அம்மா தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க, பூரி அம்மா தான் கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறா. உடனே பூரியை கூப்பிட்டு நீ அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா, என்ன கேட்காம எதுக்கு நீ ரத்தனத்தை வந்து வேலைக்கு வச்ச அப்படின்னு சொல்லவும் சரி விடுங்கம்மா அவள் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லி அழுதா அதனால தான் வச்சேன் வேலைக்கு அப்படின்னு சொல்லவும் என்னன்னு கேட்காம அவ்வளோ தூரம் நீ ஒரு ஆள் வேலைக்கு வைக்கிற அளவு பெரிய ஆள் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பூமி அங்கே நனைஞ்சு வரதை பார்த்துட்டு என்ன பூமி நனைஞ்சு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சாரதா கேட்குறாங்க. உடனே பூரி வந்து கிண்டல் பண்ணுறா. எல்லாரும் வந்து துளசி மாடத்துக்கு குளிச்சுட்டு போய் தான் சாமி கும்பிடுவாங்க, இவங்க வந்து சாமி கும்பிட்டு வந்து மேலே குளிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறா. இல்லத்தை நான் வந்து சாமி கும்பிட்டுருக்காமோ ககன் மாமா தான் அது மேலே தண்ணி ஊற்றிட்டாரு அப்படின்னு சொல்லவும் அவன் சின்ன பிள்ளையாகவே இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து தலை தொடச்சி விடுறா. செரி வீட்டில் வந்து பிந்து வந்து தோசை சுற்று வச்சிட்ருக்கா. இவன் வந்து செர்ரி வந்து பசிக்குதுன்னு சொல்லி அந்த தோசை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட வரான். அவன் வச்சுட்டு உள்ளே ஏதோ சட்னி எடுக்க போயிருப்பான், அதுக்குள்ளே அதில் விஷத்தை தடவி வச்சிட்றா நட்சத்திரா. உடனே இவன் கேட்குறான், வந்து இதில் ஏதாச்சும் பண்ணியா, தடவி வச்சுருக்கியா, இதில் ஏதாச்சும் போட்டு வச்சுருக்கியா, உன்னை நம்பி எதுவுமே சாப்பிட முடிய மாட்டேன்து அப்படின்னு சொல்லவும் நான் ஒன்றும் வைக்கல, இது பிந்து சுட்ட தோசை தான் அப்படின்னு சொல்லவும் என் தங்கச்சி சுட்டதுன்னா நம்பிக்கையாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை வந்து சாப்பிட்லான்னு போகிறப்ப பிந்து நான் எனக்காக வச்சுருக்கேன் அதை எதுக்கு நீ எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி 2 பேரும் போய் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டிருக்கும் போது அது வந்து பிளேட்லேருந்து கீழே விழுந்துருது. அதை பூனை சாப்பிட்ருது. பூனை சாப்பிட்டு செத்து போயிடுது. அதை உடனே மீரா பார்த்துட்டு ஐயோ பூனை செத்து போச்சு, நல்ல வேலை நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்க, அதை நான் ஏதோ நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போதே இதெல்லாம் நட்சத்திரா பண்ணது தான் இவனுக்கு தெரிஞ்சிருது. அதோட இந்த எபிசோட் முடியுது. வர எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்குமே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.